PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜில முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக முக்கியமான வினாவிடை சீரீஸை ஆரம்பிச்சு தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில இந்த வினாவிடை சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது 11வது வினாவிடை சீரீஸ், யூனிட் 4. மேலும் அப்லோட் பண்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பியாஜேவின் கூற்றுப்படி பொருள் நிலைத்தன்மை ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் எந்த நிலையில் ஏற்படுகிறது? புலனியக்க நிலை. குழந்தை தன்னை மையமாக கொண்டு யோசிக்கும் தன்னல கோட்பாடு ஈகோசென்ட்ரிசம் எந்த நிலையின் அம்சம்? செயலுக்கு முற்பட்ட நிலை. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் அனைத்திற்கும் உயிர் உண்டு என நம்புவது எந்த நிலை? செயலுக்கு முற்பட்ட நிலை. பியாஜேவின் கூற்றுப்படி ஒரு குழந்தை ஒரு பொருளின் வடிவ மாறுபாட்டை பொருட்படுத்தாமல் அதன் அளவு மாறாமல் இருப்பதை உணரும் பொருண்மை மாறாதன்மை எந்த நிலையின் அம்சம்? பருப்பொருள் நிலை. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியின் இறுதி நிலை எது? கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலை ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் எந்த வயது பிரிவினருக்கு உரியது? 11 ஆண்டுகளுக்கும் மேல். ப்ரூனரின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலைகளின் சரியான வரிசை எது? இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். ப்ரூனரின் தொட்டு உணர்தல் மற்றும் செயல்கள் மூலம் கற்றல் எந்த படிநிலை? செயல்படும் நிலை. படங்கள், வரைபடங்கள் மற்றும் காட்சிகள் மூலம் கற்றல் ப்ரூனரின் எந்த படிநிலையைச் சேர்ந்தது? ஐகானிக் ஸ்டேஜ். ப்ரூனரின் கோட்பாட்டில் வார்த்தைகள், குறியீடுகள் மற்றும் மொழியை பயன்படுத்தி கற்றல் நடைபெறும் இறுதி படிநிலை எது? சிம்பாலிக் ஸ்டேஜ். 11. சுழல் வடிவ கலைத்திட்டம் என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? ஜெரோம் ப்ரூனர். 12. கண்டறிமுறை கற்றல் டிஸ்கவரி லேர்னிங் கோட்பாட்டை வலியுறுத்தியவர் யார்? ஜெரோம் ப்ரூனர். 13. எரிக் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை நிலைகள் உள்ளன? 8. 14. எரிக் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் முதல் நிலை எது? நம்பிக்கை வெர்சஸ் நம்பிக்கையின்மை. 15. எரிக்சனின் கோட்பாட்டில் சுறுசுறுப்பு வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை எந்த வயது பிரிவினருக்கு உரியது? 6 முதல் 12 ஆண்டுகள். 16. எரிக்சனின் கோட்பாட்டில் அடையாளம் காணல் வெர்சஸ் பங்கு குழப்பம் எந்த பருவத்தில் ஏற்படுகிறது? குமர பருவம். 17. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அடையாள சிக்கல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? எரிக் எரிக்சன். 18. எரிக்சனின் கோட்பாட்டில் நெருக்கம் வெர்சஸ் தனிமை எந்த பருவத்தில் ஏற்படுகிறது? முதிர் பருவம். 19. எரிக்சனின் கோட்பாட்டில் முதியோர் பருவத்தில் தோன்றும் உள சமூக போராட்டம் எது? நேர்மை வெர்சஸ் ஏமாற்றம். 20. கோல்பர்க் தனது ஆய்வை யாருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் தொடங்கினார்? ஜீன் பியாஜே. 21. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் ஹைன்ஸ் சீலகம் என்ற கதையை மையமாக கொண்டு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? கோல்பர்க். 22. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகளும் கட்டங்களும் உள்ளன? 3 நிலைகள், 6 கட்டங்கள். 23. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல்
பனிஷ்மெண்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் எந்த நிலையைச் சேர்ந்தது? மரபுக்கு முந்தைய நிலை. 24. கோல்பர்கின் மரபு நிலையில் ஒழுக்கம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? சமூக விதிகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் சட்டங்கள். 25. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் மனித உரிமைகள் மற்றும் சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒழுக்கம் தீர்மானிக்கப்படுவது எந்த நிலை? போஸ்ட் கன்வென்ஷனல். 26. கோல்பர்கின் கோட்பாட்டின் மீது பாலின சார்பு நிலை உள்ளது என்று விமர்சித்தவர் யார்? கரோல் கில்லிகன். 27. டேனியல் கோல்மன் புகழ்பெற காரணமான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? 1995. 27. கோல்மனின் கூற்றுப்படி மனவெழுச்சி நுண்ணறிவில் EQ எத்தனை முக்கிய கூறுகள் உள்ளன? 5. 29. டேனியல் கோல்மேனின் கூற்றுப்படி சொந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சரியாக புரிந்து கொள்ளும் திறன் எது? செல்ஃப் அவேர்னஸ். 30. மற்றவர்களுடன் நல்லுறவை பேணுவதற்கும் தகராறுகளை தீர்ப்பதற்கும் உதவும் மனவெழுச்சி நுண்ணறிவு கூறு எது? சோஷியல் ஸ்கில்ஸ்.